நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும். அந்த சிந்து கோச் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து மாயா வந்து வீட்டுக்கே கூட்டு வந்துட்டாங்க. அவங்களும் தனத்துக்காக வந்து நான் சொல்லிக் குடுக்குறேன். அவங்களுக்கு வந்து கோச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து ரகுராம் வந்து சிந்து அவங்க வீட்டுக்கு தான் போகிற மாதிரி காட்டுறாங்க. போன உடனே வாங்க சார் நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. இல்லை மேடம், என் பொண்ணு வந்து நல்லா பேட்மிண்டன் ஆடுவா. ஆனால் அவருக்கு வந்து ஒரு வழிகாட்டுதலுக்கு உங்களை மாதிரி ஒரு கோச் தேவைப்படுது. நீங்கள் வந்து அவளுக்கு வந்து ட்ரைனிங் பண்ணிங்கன்னா அவள் நல்ல நிலைமைக்கு போவா. அவளை வந்து இந்த விளையாட்டில் வந்து நல்லபடியாக சாதிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நீங்கள் அதுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ரகுராம் வந்து கேட்குற மாதிரி காட்டுறாங்க. உடனே அதுக்கு வந்து சொல்கிறாங்க, இல்லை சார் என்னால் முடியாது. நான் இப்போ வந்து கோச்சிங் ஃபீல்டை விட்டு வெளியில் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. இப்போ அது செய்கிற நிலமையில இல்லை நான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மேடம், எங்களுக்காக வந்து இந்த உதவி மட்டும் செய்யுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் உங்களுக்கு சொன்னால் புரியாது. நான் அதுக்கு வரமாட்டேன்னு சொல்கிறேன்னு உங்கள்ட்ட காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு ரூமுக்குள்ளே போகிறாங்க. உள்ளே இருந்து பார்த்தா ஒரு வண்டியில் வந்து ஒரு ஹேண்டிகேப்டு பையனை வந்து கூப்பிட்டு வராங்க. இது என் பையன் தான் சார். அவனால் எந்திரிச்சு நடக்கக்கூட முடியாது. அவனை பார்த்துக்கிறதுக்கு இருக்கிற ஒரே ஆள் நான் மட்டும்தான். நான் இருந்தால் தான் அவனை பார்த்துக்கிறவே முடியும். அப்படி இருக்கையில் அவனை விட்டுட்டு நான் எப்படி சார் வந்து அங்கே சொல்லிக் கொடுக்க முடியும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே சரி மேடம், நீங்கள் சொல்கிறது வந்து எங்களுக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம ரகுராம் வந்து போயிடுறாங்க. ரகுராம் வந்து வீட்டுக்கு போன உடனேயும் பார்த்துக்கிட்டோம்னா அவங்க வந்து வரமாட்டேங்காங்க அப்படின்னு சொன்ன உடனேயுமே தனம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி மனசு வந்து உடஞ்சி போயிடுறாங்க. உடனே மாயா வந்து அதை பார்த்துட்டு எப்படியாவது வந்து அந்த அந்த கோச் காலில் கையிலையாவது விழுந்து நான் கூட்டு வந்துடணும் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. மறுபடியும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த கோச் உங்கள் வீட்டுக்கு போகிறாங்க. வாங்க மேடம், உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனேயும், இல்லை எங்கள் பெரியப்பா வந்து உங்களை வந்து பேசினாரா ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மேடம் சொன்னால் புரியாதா, அவர்கிட்ட நான் சொல்லித்தானே அனுப்புனேன். மறுபடியும் இங்கே வந்தால் என்ன அர்த்தம்? எனக்கு வந்து ஒரு சின்ன பையன் இருக்கான். அவனுக்கு வந்து கை கால் வந்து வராது. நான் தான் அவனை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேடம், உங்களுக்காக வந்து உங்கள் பையனை கூட நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் வந்து என் தங்கச்சிக்காக ட்ரைனிங் மட்டும் கொடுங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது. சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு வெளியில் போங்கன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில் கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. விட்டுட்டு போனவொடனே பார்த்துக்கிட்டோம்னா பெரிய மழை இடி எல்லாம் வந்துடுது. மாயாவுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. எப்படியாவது இந்த கோச்சை வந்து இங்கேருந்து கூட்டு போகாம நம்ம வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வைராக்கியத்தில் வெளியிலேயே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து அந்த சிந்து வந்து பார்க்குறாங்க, திறந்து பார்க்குறாங்க ஜன்னலை. பார்த்தா இவங்க வந்து மழையிலே இருக்காங்களே, எதுக்கு இப்படி மழையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, நான் வரலைன்னா போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வந்துட்டு வாங்க ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, நான் தான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன், நீங்கள் பேசாமல் வீட்டுக்கு போக வேண்டியதானே, இப்படி எதுக்கு மழையில் வந்து நனைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை மேடம், நான் வந்து உங்களை வீட்டுக்கு கூட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது என் தங்கச்சிக்காக நான் உங்களை அங்கே கூட்டு போயே ஆகணும். இல்லைன்னா நானும் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன தான் உங்களுக்கு தங்கச்சிக்கு பிரச்சனை, என்ன தான் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, நீங்கள் வந்து அங்கே கோச் பண்ணால் தான் அங்கே வந்து என் தங்கச்சியும் என் தங்கச்சியோட ஹஸ்பண்டும் ஒன்று சேருவாங்க. இந்த விளையாட்டு மூலிமா தான் அவங்க வந்து ஒன்று சேர முடியும். நீங்கள் வந்து கொடுக்க போகிற ட்ரெயினிங்லாம் அவங்களோட வாழ்க்கையே அடங்கியிருக்கு. தயவுசெய்து வந்து அதை ஏற்றுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சரி நீங்கள் வந்து இவ தங்கச்சிக்காக இவ்வளோ சொல்கிறதுனால வாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க. தனத்துக்கு வந்து பயங்கரமான சர்ப்ரைஸ். எப்படியோ வந்து நம்ம ஆசைப்பட்ட கோச் வந்து கூட்டு வந்துட்டாலே நம்ம மாயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயங்கரமான சந்தோஷத்தில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் அவங்க சொல்லிடுறாங்க, நான் கூப்பிட்டதுனால தான் நீங்கள் வந்தேன்னு சொல்லாதீங்க. எங்கள் பெரியப்பா கூப்பிட்டதுனால தான் வந்தேன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சிந்துக்கிட்ட சொல்லிடுவாங்க. உடனே சிந்து வந்து சொல்கிறாங்க, உங்கள் அப்பா வந்து என்னை கூப்பிட்டதுனால தான் நான் வந்து வந்திருக்கேன். உனக்கு கோச் பண்ணுறதுக்கு நான் தயார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே பயங்கரமாக சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்து பார்த்துக்கிட்டோம் நம்ம தனம் இருக்காங்களே, தனம் வந்து மாயா கிட்ட போய் சொல்கிறாங்க, ரொம்ப தேங்க்ஸ் மாயா, எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் வந்து அவங்கள வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இங்கே பாரு, நான் வந்து கூப்பிட்டு வந்ததெல்லாம் இருக்கட்டும், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை கூப்பிட்டு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியும். அதனால் வந்து நீ தயவுசெய்து கான்சன்ட்ரேஷன் வந்து உன் விளையாட்டில் தான் காட்டணும். நீ கண்டிப்பாக வின் பண்ணி ஆகணும். வின் பண்ணால் தான் உனக்கு வந்து கதிர் கிடப்பான். அதை வந்து மனசில் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி மாயா, நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. நான் வந்து கண்டிப்பாக இந்த போட்டியில் வந்து வின் பண்ணி கதிர் கூட நான் சேரத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை வந்து நம்ம தனம் வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகிற மாதிரி தான் காட்டுறாங்க. அடுத்து வந்து அந்த சிந்து இருக்காங்கள்ல, அவங்க வந்து மாயா வந்து பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் மாயா, நான் வந்ததுக்கு காரணமே நீங்கள் தான். ஒரு தங்கச்சி மேலே எப்படி இந்த அளவுக்கு வந்து பாசம் வச்சுருக்க முடியும்னு சொல்லிட்டு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அதனால தான் வந்து நான் வந்து கோச் பண்ணதுக்கு ஒத்துக்கிட்டேன். இங்கேயும் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம், நீங்கள் வருவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி விடுங்க, இனிமேல் வந்து நம்ம தனத்தை வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு போகிறது தான் நம்மளோட முதல் வேலை அப்படின்னு சொல்லிட்டு
அந்த சிந்து வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.